விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கணவனை கைவிட்டு கள்ளக்காதலனுடன் சென்ற பெண் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் உடற்கூறு ஆய்வு முடித்து அடக்கம் செய்ய கொண்டு வரப்பட்ட நிலையில் தப்பியோடிய கள்ளக்காதலனை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி பெண்ணின் உறவினர்கள் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் 2 மணி நேரம் நீடித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் தர மறுத்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள புதுக்கோட்டை, காந்திநகர், அனுமார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பெண்கள் 12 பேர் கொண்ட 5 குழுக்களுக்கு மகளிர் சுய உதவி குழுவிற்கு பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள கனரா வங்கியில் வங்கி கடன் கேட்டுள்ளார். இதற்கு வங்கி மேலாளர் கவிதா தர மறுக்கவே தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் என்பதால் வங்கி மேலாளர் வங்கி கடன் தர மறுக்கிறீர்கள் என கூறி வங்கி ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வங்கி மேலாளர் கவிதா பெரியகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இதனை அறிந்த மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த பெண்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு 4 மணி நேர போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ராசிபுரம் அருகே 100 நாள் வேலை வாங்கி தருவதாக மூதாட்டியிடம் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி செயலாளரை ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குட்டாலம்பட்டி ஊராட்சியில் மூதாட்டியிடம் 100 நாள் வேலைக்கு அடையாள அட்டை வழங்க 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஊராட்சி மன்ற செயலாளர் தங்கத்துறையை கண்காணிப்பு பிரிவின் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையிலான குழு கையும் களவுமாக அவரை கைது செய்தனர். மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களின் மீது புகார்களை தெரிவிக்க ஊழல் மற்றும் கண்காணிப்பு பிரிவு குழு துணை கண்காணிப்பாளர் சுபாஷினி அவர்களின் தொலைபேசி எண்ணிற்கு புகார் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஒகேனக்கல் வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக 2 வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கைது செய்தனர். ஒகேனக்கல் வனப்பகுதிகளில் அத்துமீறி நுழைந்து கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பெயரில் ஒகேனக்கல் வனச்சகர அலுவலர்கள் ஒகேனக்கல் வனச்சகரத்திற்கு உட்பட்ட இருசன் கிணறு பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது அரண்மனை பள்ளம் பகுதியை சேர்ந்த வடிவேல் மற்றும் காளிமுத்து ஆகிய 2 கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 2 கைது செய்து போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்திய பாத்திரங்கள் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்தனர். வெங்கல் அருகே 3 அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு குருவாயில், வெள்ளியூர் ஆகிய 3 கிராமங்களில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கூடலூர் நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் பரிமளா தலைமையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் மாதாந்திர கூட்டம் நகர்மன்ற தலைவர் பரிமளா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து வார்டுகளிலும் நடைபாதை, மின்சாரம், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தாராபுரம் அலங்கியம் ரவுண்டானா அருகே அரசு விரைவு பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தாராபுரம் வழியாக திருச்செந்தூர் செல்வதற்கு அரசு பேருந்து ஒன்று 52 பயணிகளை ஏற்றிக்கொண்டு தாராபுரம் அலங்கியம் ரவுண்டானா அருகே இரவு வந்து கொண்டிருந்துள்ளது. அப்பொழுது திடீரென பேருந்தின் முன்பகுதியில் இருந்து கரும்புகையுடன் தீப்பொறிகள் பறந்தன. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் கணேசன் உடனடியாக புறவழிச்சாலையில் பேருந்தை நிறுத்தியதால் 52 பயணிகளும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். இத்தகவல் அறிந்து வந்த தாராபுரம் தீயணைப்பு வீரர்கள்
பேருந்தில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர். மேலும் 52 பயணிகள் மாற்று பேருந்தில் வழி அனுப்பி வைக்கப்பட்டனர். அதில் ஒரு சிலர் தங்களுக்கு மாற்று பேருந்தில் அமர்வதற்கு இருக்கைகள் இல்லை என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்களிடம் இருந்து திருடப்பட்ட மற்றும் தவறவிட்ட ரூபாய் 65 லட்சம் மதிப்பிலான 250 செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொதுமக்களிடம் இருந்து திருடப்பட்ட மற்றும் தவறவிட்ட செல்போன்களை கண்டுபிடித்து தரக்கோரி கடந்த 3 மாதத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட புகார்களை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் ரூபாய் 60 லட்சம் மதிப்பிலான 250 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் செல்போன்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோரிமேடு பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கலைவாணன், பெங்களூருவில் போலி நிறுவனம் தொடங்கப்பட்டு 200 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ளதாகவும் நெய்வேலி உள்ளிட்ட 2 கிளைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இன்வெஸ்டிகேஷன் பண்றதுனால இந்த வருஷம் கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட 8 கோடியே 80 லட்சம் கிட்ட நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் த மக்கள் இழந்த பணத்தை நம்ம வந்து மீட்டு கொடுத்துட்டு வரோம். லாஸ்ட் இயர் வெறும் கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட தான் வந்து மக்கள் இழந்த பணம் இருந்துச்சு. அதில் நம்ம 73% ரெக்கவர் பண்ணியிருக்கோம். 73 லட்சம் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். 13%. இந்த வருஷம் கிட்டத்தட்ட போன வருஷத்தை விட டபுள் மடங்கு நம்ம வந்து சைபர் கிரைமில் இழந்தவங்களோட. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் மூலியமாக பெண்களுக்கு அகைன்ஸ்டாக நிறைய ஃபோட்டோஸை மிஸ்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய கிரைம்ஸ் நடக்குது. மொத்தம் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷம் சேர்த்து 23-24 47 கேசஸ் அது மாதிரி நம்மகிட்ட வந்திருக்கு. இந்த 47 கேசஸுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கூட ஒரு மைனர் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தகாத மெசேஜஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க. கூடலூர் அருகே காட்டு யானைகளை விரட்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து விஜய் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பந்தலூர் சப்பந்தோடு குடியிருப்பு பகுதியில் வந்த காட்டு யானைகளை விரட்டும் பொழுது மொய்தீன் என்பவர் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஊருக்குள் சுற்றி வரும் காட்டு யானைகளை விரட்ட வேண்டும் என்றும் அடிக்கடி வனவிலங்குகளால் உயிர் சேதம் ஏற்படுகிறது என்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஊருக்குள் சுற்றி வரும் காட்டு யானைகளை விரட்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள யானைகள் முகாமில் தேர்ச்சி பெற்ற விஜய் என்ற கும்கி யானையை வனத்துறையினர் பந்தலூர் சப்பந்தோடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடுத்தியுள்ளனர். உத்திரமேரூர் அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர் மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த காட்டுப்பாக்கம் ஏரிக்கரை அருகே 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று மர்மமான முறையில் உடல்களில் பல்வேறு இடங்களில் இரத்த காயங்களுடன் வெட்டப்பட்டு கிடப்பதாக உத்திரமேரூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முருகன் என்பதும் தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது. மேலும் அதே ஊரைச் சேர்ந்த விஜயன் என்பவருக்கும் இவருக்கும் நிலம் விற்பனை செய்த விவகாரத்தில் முன்விரோதம் இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.